சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். மீனா எப்பயும் போல பார்வதி வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. பார்வதி ரொம்ப சந்தோஷமா மீனாவை பார்த்த உடனே, என்ன மீனா, பூக்கடையில் உனக்கு நிறைய வேலை இருந்திருக்கும், இருந்தாலும் அப்பப்போ நீ என்னை பார்க்க வரும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் பசங்களாக இருக்கட்டும், என் மருமகன் யாருமே என்னை கண்டுக்கிறது இல்லை, ஆனால் நீயும் முத்துவும் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் என்னை பார்க்க வரீங்க, பேசுகிறீங்க, அவ்வளோ நிம்மதியாக இருக்குது தெரியுமா அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் விஜய் அத்தையோட ஃப்ரெண்டு. நானும் என் வீட்டுக்காரர் முத்துவும் எப்பயுமே எங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும்னு நீங்கள் எங்கள் மேலே எவ்வளோ அக்கறை வச்சுருக்குறீங்க. அதனால் உங்களை பார்க்க வராமல் இருப்பேனா என்ன? நான் என்றைக்கும் போல் பூ எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. இருமா மீனா, உனக்காக நான் காஃபி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இல்லை, எப்படியும் விஜய் அத்தை உங்களை பார்க்க வருவாங்க, நான் இங்கே இருக்கிறத பார்த்தா ரொம்ப கோவப்படுவாங்க அப்படின்னு சொல்லும்போது, என்னம்மா நீ விஜயாவை பற்றிலாம் நீ ஏன் யோசிக்கிற? நீ ஒன்றும் விஜயா வீட்டில் மருமகளா இல்லையே, உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டல்ல, அப்புறம் எதுக்குமா விஜயாவை பார்த்து நீ வந்து பயப்படணும், யோசிக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க பார்வதி. என்ன இருந்தாலும் விஜயா அத்தை சீக்கிரமாக மனசு மாறணுன்றதுக்காக நான் வந்து தினமும் கோயிலுக்கு போகிறேன், நல்லா வேண்டிக்கிறேன். என்னால் அண்ணாமலை மாமாவுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு யோசிக்கிறேன். ஆனால் விஜய் அத்தை என்னை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. எங்கள் அம்மா வீட்டில் இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் என் மாமியார் வீட்டுக்கு போகணும், எல்லாருக்கும் நல்லா சமைச்சு கொடுக்கணும், அவங்கள ரொம்ப நல்லா பார்த்துக்கணுன்னு நான் நினைக்கிறேன். அதெல்லாம் நடக்குமான்னு கூட தெரியல அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க மீனா. உடனே பார்வதி சொல்கிறாங்க, சீக்கிரமாகவே உன்னை பற்றின அருமை பெருமை என்னன்னு இங்கே விஜயா புரிஞ்சுப்பா. உன்னை புரிஞ்சுக்கிட்டு நீ தான் எங்கள் வீட்டுக்கு மருமகளாக வரணும்னு உன்னை கூப்பிட்டு வரதாமா போகிறா. அதுக்காக நான் கொடுக்குற காஃபியெல்லாம் வேண்டான்னு சொல்லாத. நீ எப்போயாவது தான் என்னை பார்க்க வர, ஆனால் இன்னைக்கு இருந்து என்கிட்ட பேசிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போகிறாங்க பார்வதி. காஃபியெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. மீனாவும் பார்வதியும் எப்பயும் போல் ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கும்போது, ஆமாம் முத்து இப்போ சவாரிக்கு போகிறாரா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் பூக்கடை வச்சுருக்கேன்ல, அங்கே இருந்த ஒரு சார் வந்து என் வீட்டுக்காரருக்கு புது வண்டி வாங்குறதுக்காக உதவி செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இதன் மூலமாக நிறைய சவாரி கிடைக்கும்னு சொல்லி பேசியிருக்காங்க. சீக்கிரமாகவே புது வண்டி வாங்கிட்டோன்னா அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் எங்கள் வாழ்க்கையை சந்தோஷமாக பார்த்துக்கலாம். இப்போ நாங்கள் நினைக்கிற மாதிரியே மாடியில் ரூம் கட்டலாம், அதே மாதிரி எங்களுக்குன்னு வீடு வாங்கலாம். எங்கள் வாழ்க்கை அதுக்கப்புறம் நாங்கள் நினச்ச மாதிரி ரொம்ப நல்லபடியாக இருக்கும். இப்போ எங்களுக்கு பெருசாக எந்த வருமானமும் வரதில்லை. விஜயாத்தை நினைக்கிற மாதிரி எங்ககிட்ட நிறைய பணம் இல்லை, வசதி இல்லை. அதனால விஜயாத்தை எங்களை ஏற்றுக்கவே முடியாதுன்னு எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்காங்க. நானும் பூக்கடைக்கு ஓனராக இருக்கேன், இருந்தாலும் மனோஜ் மாதிரி பெரிய பிஸ்னஸ் செய்யலைல்ல, அதனால தான் அந்த வீட்டுக்கு மருமகளாக வரக்கூடாதுன்னு பேசுகிறாங்க. ஆனால் ஸ்ருதியை அவங்க எப்பயுமே சந்தோஷமாக மருமகளாக பார்த்து வீட்டுக்கு வரணும்னு சொல்லுவாங்க. என் நிலைமை என்னன்னு எனக்கே தெரியும், அதனால தான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு முன்னேறணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது, நீங்கள் நினைக்கிறது எல்லாமே நல்லபடியாக நடக்க போகுது, எனக்கு தெரியும். நீங்கள் 2 பேருமே எல்லாருக்கும் உதவி செய்வீங்க. உங்கள் வாழ்க்கையில் விஜயாவால் பிரச்சனை வந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் 2 பேரும் முன்னேறினீங்கன்னா விஜயா மனசு மாறி உங்கள் 2 பேரையுமே, முத்துவையும் மீனா உன்னையும் கண்டிப்பாக விஜயா ஏற்றுப்பான்ற நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே நம்பிக்கையில் தான் நானும் இருக்கேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சமயம் ரொம்ப கோவமாக விஜயா வந்து மனோஜுக்கு பொண்ணு பார்க்க போனோம், ஆனால் அங்கே இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துருச்சு, சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனதால் இப்போ இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு நினச்சிக்கிட்டே இங்கே பார்வதியை பார்க்கறதுக்காக வராங்க. ஆனால் பார்வதி விஜயா வந்ததை கூட கண்டுக்காம, விஜயா எதுக்கு தான் உன்னையும் முத்துவையும் புரிஞ்சுக்காம இருக்கான்னு தெரியலையே அப்படின்னு மீனா கிட்ட பேசிட்டு இருக்கும்போது, அங்கே வந்த விஜயா இது எல்லாத்தையும் கேட்டுட்டு, பார்வதி என்ன பேசிட்டு இருக்க, இந்த மீனா கிட்ட என்னை பற்றி ஏன் இப்படிலாம் பேசுகிற அப்படின்னு கேட்குறாங்க. விஜயா வந்துட்டியா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் ஒன்றும் தப்பாக பேசலையே, உண்மையாகவே மீனாவை நீ புரிஞ்சிக்காம அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிட்டேன். மீனா ரொம்ப பாவம், அதனால தான் பேசிகிட்டு இருக்கேன். இதில் என்ன தப்பு இருக்குது? நீ இங்கே இருந்தாலும் உன்னை பற்றி நான் இப்படி தான் பேசுவேன். நீ மீனா முத்துவை புரிஞ்சுக்கணும், அதுக்காக பேசிகிட்டு இருந்தேன். இதில் என்ன தப்பு இருக்குன்னு வந்த உடனே கேள்வி கேட்குற? நீ என் வீட்டுக்கு எப்போ வரணும், எப்போ வரக்கூடாதுன்னு என்கிட்ட கேட்டுட்டு வந்திருக்கணும். நீ உன் விருப்பத்துக்கு வந்தேன்னா நான் மீனா கிட்ட பேசக்கூடாதா என்ன அப்படின்னு சொல்லும்போது, மீனா என் மருமக கிடையாது, மீனா இப்போ அவங்க அம்மா வீட்டில் இருக்கா, என்னை பற்றி எதுக்கு மீனா கிட்ட பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி தான் பேசுவேன். நீயும் நல்ல மாமியாராக இருந்து மீனாவை புரிஞ்சுக்கிட்டா எந்த பிரச்சனையும் கிடையாது. நீ தான் யார் பேச்சையும் கேட்க மாட்டியே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. விஜயாத்தை வந்துட்டாங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும்போது, என்ன மீனா பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டியா? என்னை பற்றி தேவையில்லாமல் பேசியிருப்ப, இப்போ உனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமே, நீ மட்டும் நல்ல பேர் வாங்கணும், ஆனால் என்ன பார்வதி கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிற, அதுக்கு காரணமே நீ தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை நான் என்ன செஞ்சேன் அப்படின்னு சொல்லும்போது, நீ என்ன செய்யலை, உன்னால் வீட்டில் இப்போ வரைக்கும் பிரச்சனை வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி பேசினதால நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிட்டேன், அப்புறம் எப்படி பிரச்சனை வரும்னு கேட்குறாங்க மீனா.
உங்க வீட்ல நான் இருக்கும்போது தான் பிரச்சனை வருதுன்னு சொல்றீங்க. இப்ப என் அம்மா வீட்டுக்கு போயிட்டேன். இப்பவும் என்னால பிரச்சனை வருதுன்னு பேசுறீங்களே! வேண்டாம் அத்த. இப்படிலாம் பேசாதீங்க. ரொம்ப மனசு வேதனையா இருக்கு. எப்ப பார்த்தாலும் என்னை ஏதாவது சொல்லி திட்டிக்கிட்டே இருக்கீங்க. பார்வதி அத்தைய பார்க்கறதுக்காக தான் வந்தேன். உங்கள பத்தி பேசுறதுக்காக வரல. பார்வதி அத்த தான் சீக்கிரமாவே விஜயா உன்ன புரிஞ்சுப்பா, மனசு வேதனைப்படாதன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. மத்தபடி நீங்க எனக்கு நல்ல மாமியார் தான். உங்கள பத்தி நான் எதுவுமே தேவையில்லாம பேசவே இல்ல அத்த அப்படின்னு சொல்லும்போது, இப்படி எனக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வர்றதுக்கு காரணம் நீதான் மீனா அப்படின்னு சொல்றாங்க. வேண்டாம் அத்தை இப்படிலாம் பேசாதீங்கன்னு மீனா கண் கலங்கி அழ ஆரம்பிக்கிறாங்க. உடனே பார்வதி சொல்றாங்க, என்ன விஜயா நீ கோவமா வர எதுக்குன்னு கூட தெரியல. அதுக்குள்ள மீனா கிட்ட இப்படிலாம் பேசுறியே இதெல்லாம் சரியில்லைன்னு சொல்றாங்க. நீ என் ஃப்ரெண்டா இருந்து எனக்கு சப்போர்ட் பண்ணணும் பார்வதி. அதை விட்டுட்டு மீனாவுக்கு சப்போர்ட் பண்றதை என்னால ஏத்துக்க முடியாது. எனக்கு இதெல்லாம் பிடிக்கவே இல்லை. என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்றாங்க. என்ன நீ சொன்னாதானே தெரியும் அப்படின்னு கேட்கும்போது, இங்க மனோஜுக்கு பொண்ணு பார்க்க போனோம்ல, அதான் அ பொண்ணு வீட்லேருந்து வந்து பேசினாங்கல்ல அப்படின்னு சொல்லும்போது, ஆமா. என்ன கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லிட்டாங்களா? அதுக்கு எதுக்கு கோவப்படுற? அப்படின்னு கேட்கும்போது, அப்படி சொன்னா தான் சந்தோஷமா ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பேனே. ஆனா, அவங்க எல்லாரும் எங்க சொந்தக்காரங்கலாம். எனக்கு அங்க போனதுக்கு அப்புறமா தான் தெரியும். இப்ப இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னு அங்க என்ன பிரச்சனை நடந்தது? அவங்க என்ன சொன்னாங்க? அப்படின்ற எல்லா உண்மையும் விஜயா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. உடனே மீனா யோசிக்கிறாங்க. இதனால தான் இந்த பிரச்சனைக்கு காரணம் நான் தான்னு சொல்லிட்டு இருக்காங்களா? நான் என்ன செஞ்சேன்? அப்படின்னு மீனா வந்து கண் கலங்கி நிக்கிறாங்க. உடனே பார்வதி சொல்றாங்க, "நீ சரியா விசாரிச்சுட்டு பொண்ணு பார்க்கறதுக்காக அவங்க வீட்டுக்கு போயிருக்கணும். நீ மனோஜுக்கு வந்து எப்படியாவது கல்யாணம் நடக்கணும்னு நினைக்கிறியே தவிர்த்து, அவங்கள சரியா வந்து உங்க சொந்தக்காரங்க தானா அப்படின்னு கூட கேட்டு தெரிஞ்சுக்காம அங்க போனது உன்னுடைய தப்பு தானே. முத்துவாலையும் ரவியாலையும் பிரச்சனை வரும். அவங்க உங்க வீட்டுக்கு வரும்போது முத்துவும் ரவியும் இருக்கக்கூடாதுன்னு பேசியிருக்கியே. அப்ப இப்ப பிரச்சனைக்கு காரணம் மீனா தான்னு எப்படி நீ சொல்ல முடியும்? பாவம் மீனா என்னை பார்த்து சந்தோஷமா பேசிட்டு போறதுக்காக வந்தா. நீ பேசின பேச்சால உன்னுடைய மருமக மீனா எவ்வளோ மனசு வேதனைப்படுவா. முதல்ல மீனா கிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்றாங்க பார்வதி. என்னது மீனா கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? எந்த அவசியமும் கிடையாது. முதல்ல மீனாவை இங்கிருந்து கிளம்ப சொல்லு. எனக்கு அவ்வளோ கோவம் வருது. மீனா என்னைக்கும் என் வீட்டுக்கு வரணுன்ற எண்ணம் உனக்கு இருக்கவே கூடாது. அது மட்டும் இல்ல. பார்த்தல்ல மனோஜுக்கு கல்யாணம் நடக்க போகுதுன்னு சந்தோஷமா இருந்தேன். ஆனா இப்ப எங்க சொந்தக்காரங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் எங்க வீட்டுக்கு முத்துவ கல்யாணம் பண்ணிக்கிட்டு மருமகளா வந்தியே உன்னால மட்டும்தான். போதுமா? தெளிவா சொல்லிட்டேன். இதுக்கு மேல என் ஃப்ரெண்டு பார்வதிய பார்க்கறதுக்கும் நீ வரக்கூடாது. என்ன பத்தி பேசுறதுக்காகவே பார்வதி வீட்டுக்கு வரல அப்படின்னு சொல்றாங்க. இல்ல அத்த பூ குடுக்கறதுக்காக தான் வந்தேன். பார்வதி அத்தைக்கிட்ட பேசி ரொம்ப நாள் ஆகுது. அதனால தான் வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. போதும் போதும். நீ பேசினதும் போதும். நீ தேவையில்லாத வேலைய செய்றதும் போதும். முதல்ல கிளம்பு. பூ கடைக்கு ஓனர் ஆயிட்டல்ல. கடையில வேற வேலையே இல்லையா? அப்படின்னு சொல்றாங்க. நெறைய வேலை இருக்கு அத்த. என்ன நான் இங்க வந்ததுக்கு அப்புறமா நீங்க வந்தது தான் தப்பு. எவ்வளோ தான் பேசுவீங்க? நானும் பொறுமையா இருக்கணும். நான் எப்பயும் போல பார்வதி அத்தைய பார்க்க வருவேன். உங்க வீட்டுக்கு ஒண்ணும் வரலையே! நீங்க என்ன கேள்வி கேட்கறதுக்கு. அப்படின்னு சொல்லும்போது, சரியா சொன்னம்மா மீனா. நீ எப்பயும் என்ன பார்க்க வரலாம். நானும் ஃபோன் பண்ணுவேன். உன்ன பார்க்க நானும் வருவேன். விஜயா கேள்வி கேட்கவே முடியாது. என்ன விஜயா? மீனா உங்க வீட்டுக்கு தான் வரக்கூடாதுன்னு சொல்றேன்னா, என் வீட்டுக்கும் வரக்கூடாதுன்னு பேசுற? இதெல்லாம் சரியில்ல. மீனாவுக்கு தான் நான் சப்போர்ட் பண்ணுவேன். நீ பேசுறதெல்லாம் சரியே இல்ல விஜயா அப்படின்னு பேசும்போது, அத்தை உங்க ஃப்ரெண்டு விஜயா கிட்ட நீங்களே பேசுங்க. அவங்களா புரிஞ்சுக்கிட்டு அந்த வீட்டுக்கு என்ன வர வச்சாங்கன்னா சந்தோஷம். இல்லையா, நான் தனி குடித்தனம் போக கூட தயாரா இருக்கேன். அப்புறமா வந்து உங்கள பார்க்குறேன் அப்படின்னு பார்வதி கிட்ட சொல்லிட்டு மீனா உடனே அங்கேருந்து கிளம்புறாங்க. பாத்தியா பார்வதி, என் முன்னாடி அந்த மீனா எப்படி எதிர்த்து பேசுறான்னு. தனி குடித்தனம் போக போறாளாமே. அப்படியே போனாலும் இவங்களுக்கு என்ன பெருசா வருமானம் வருது? அவங்க குடும்பத்த பார்த்துக்கிறதுக்கு. எங்க வீட்ல இருக்கிறதுனால தான் முத்துவுக்கு அ வந்து முத்து வந்து தங்க இடம் கிடைச்சிருக்கு. இல்லையா? முத்துவும் மீனாவும் எவ்வளோ கஷ்டப்படணும். இதெல்லாம் புரிஞ்சுக்காம நெறைய சம்பாதிக்கிற மாரி மீனா பேசிட்டு போறா பாரு. நீ வேற அந்த மீனாவுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ற. இதெல்லாம் சரியில்ல. அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே வந்து அங்க உட்கார்றாங்க. என்ன விஜயா? எதுக்கு இவ்ளோ கோவப்படுற? இப்ப இந்த வரன் அமையலனா, என்னைக்காவது ஒரு நாள் மனோஜுக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல வரன் வரதானே போகுது. அதுக்கு மீனா கிட்ட கோவப்பட்டு என்ன பிரயோஜனம்? என்ன நடக்க போகுது? அப்படின்னு சொல்லும்போது, என்னால தாங்கிக்க முடியல பார்வதி. நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு உனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லும்போது, "என்ன விஜயா? என்ன பேசுற?" அப்படின்னு கேட்கும்போது, மனோஜ் அ என்கிட்ட கேள்வி கேட்குறான். "அம்மா சரியா விசாரிக்காம எதுக்கும்மா பொண்ணு பார்க்க கூப்பிட்டு போனீங்க? இந்த வரன் கண்டிப்பா அமையும்னு நினச்சேனே. இப்ப அவங்க இப்படி பேசிட்டாங்களேம்மா" அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறான். நான் மட்டும் என்ன இப்படிலாம் பேசுவாங்கன்னு நினச்சா மனோஜை கூப்பிட்டு போனேன். எங்க வீட்டுக்கு வந்தாங்க. அவங்களுக்கு மனோஜ ரொம்ப பிடிச்சு போயிருந்தது. கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்கும்னு அவங்க சொல்லிட்டு போனதால, அவங்க வீட்லயும் போய் அவங்க பொண்ண பார்க்கலாமேன்னு தான் போயிருந்தேன். அவங்க பொண்ணுகிட்ட பேசணும். மனோஜுக்கு இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். மனோஜோட வாழ்க்கையில இனியாவது எல்லாம் நல்லபடியா நடக்கணும்னு நெனச்சேன். ஆனா எனக்கு இப்ப கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்ல. மனோஜ பத்தி யோசிக்கும்போது தான் எனக்கு இவ்ளோ கோவம் வருது. அதான் மீனா கிட்ட இப்படி பேசிட்டேன்னு சொல்லும்போது,
மனோஜை பற்றி இவ்வளோ யோசிக்கிற, மனோஜோட வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிற. ஆனால் எந்த பிரச்சனையும் செய்யாத மீனாவும் முத்துவும் இப்போ உன்னுடைய வீட்டில் இல்லை, இவங்க 2 பேரும் பிரிஞ்சிருக்காங்க. மீனா அவங்க அம்மா வீட்டில் இருக்கா, முத்து உன்னுடைய வீட்டில் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க வாழ்க்கையை பற்றி யோசிக்கலல்ல. அவங்க இப்படி பிரிஞ்சிருக்கிறதுக்கு காரணமே நீ தானே. மீனாவை உங்கள் வீட்டுக்கு வர சொல்லு. மீனாவால் இந்த பிரச்சனை நடக்கலை. நீயா யோசிச்சு இப்படியெல்லாம் பேசாத. நானும் எல்லார்கிட்டேயும் சொல்லி வைக்கிறேன். மனோஜை பற்றின உண்மையை சொல்லி மனோஜுக்கு சீக்கிரமாகவே ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கலாம். அதுக்காக மீனா கிட்ட இப்படிலாம் பேசாத, என்னால் தாங்கிக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன வர வர மீனாவுக்கும் முத்துவுக்கும் ரொம்ப சப்போர்ட் பண்ணுற. மீனா என்ன உங்கள் வீட்டுக்கு பூ கொண்டு வர தானே செய்கிறா. அது மட்டும் இல்லை, மீனா என்னவோ உனக்கு நிறைய நல்லது செஞ்ச மாதிரி பேசுகிற அப்படின்னு சொல்லும்போது, உண்மையாகவே மீனா முத்து இருக்கிறதுனால தான் நான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கேன். என் பையன் என்னை புரிஞ்சிக்கவும் இல்லை, என்னை பார்க்க வரதும் இல்லை. என் மருமக ஃபோனில் கூட பேச மாட்டேங்கிறா. அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு உனக்கே தெரியும். ஆனால் மீனாவும் முத்துவும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அப்பப்போ என்கிட்ட வந்து பேசுறது, எனக்கு என்ன வேணும்னு கேட்டு எனக்கு வாங்கி கொடுக்குறதுன்னு என்னை பார்த்துக்கிறதே அவங்க தான். அவங்கக்கிட்ட இப்படி கோவமாக பேசினா என்னால் இப்படி தாங்கிக்க முடியும். நீ தான் அவங்கள புரிஞ்சிக்கல. ஆனால் மீனா முத்துவை பற்றி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அவங்க அருமை பெருமை என்னன்னு எனக்கு தெரியும். அதனால தான் இப்படி கோவமாக பேசாதன்னு சொல்கிறேன். நீ வந்து என்னை புரிஞ்சுக்கலனா பரவாயில்ல. மீனாவும் முத்துவும் ரொம்ப பாவம். மீனாவை மறுபடியும் உங்கள் வீட்டுக்கு நீ வர வைக்கணும் அப்படின்னு மீனாவுக்காகவும் முத்துவுக்காகவும் ரொம்பவே சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கிறாங்க இங்கே வந்து பார்வதி. பார்வதி, போதும், இதுக்கு மேலே மீனாவை பற்றி பேச வேண்டாம். மனோஜோட வாழ்க்கையை நினச்சி நானே ரொம்ப மனசு வேதனைப்படுறேன். வீட்டில் இருந்தா மனோஜ் கேள்வி கேட்குறான். என் வீட்டுக்காரரும் ரொம்ப கோபமாக பேசுகிறாரு. முதல்ல மனோஜுக்கு டிவோர்ஸ் கிடைக்கட்டும்னு சொல்கிறாங்க. ஆனால் என்னைக்கா இருந்தாலும் மனோஜுக்கும் இங்கே ரோகிணிக்கும் டிவோர்ஸ் கிடைக்க தானே போகுது. அதனால் சீக்கிரமாக கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்யணும்னு நான் நினச்சேன். ஆனால் நான் நினைக்கிறது எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து விஜயா பேசிக்கிட்டே இருக்காங்க. அந்த சமயம் இங்கே பார்வதியோட ஃப்ரெண்டு வராங்க. என்ன பார்வதி, நீங்கள் கதை சொல்லணும்னு சொன்னீங்க, இப்போ உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க. வேணும்னா இந்த வேலையை நாளைக்கு பார்க்கலாமா, நாளைக்கு இந்த கதைலாம் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை, என் வேலையை நான் பார்க்கணும். விஜயா இப்படி தான் தன்னுடைய குடும்பத்தை பற்றியும் தன்னுடைய பையன் மனோஜை பற்றியும் பேசிகிட்டு இருப்பா. அதுக்காக என் வேலையை பார்க்காம இருந்தால் சரிப்பட்டு வருமானு கேட்குறாங்க பார்வதி. பார்வதி என் ஃப்ரெண்டு தான். ஆனால் என்னுடைய பிரச்சனையை விட பார்வதிக்கு அவளுடைய வேலை தான் முக்கியம்னு இப்படி பேசிகிட்டு இருக்காளே அப்படின்னு பார்வதி மேலே விஜயா ரொம்பவே கோவப்படுறாங்க. இங்கே சிந்தாமணி ரோகிணி கிட்ட சொல்கிறாங்க. ரோகிணி, நீ நினச்ச மாதிரியே இந்த வரன் வந்து நல்லபடியாக அமையலைன்னு விஜயா மேடம் பார்வதி கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது தெரியுமா. உன்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனை செய்யணும்னு பார்வதியும் விஜயா மனோஜ்னு எல்லாருமே நினைக்கிறாங்க. ஆனால் அவங்க நினச்சது எதுவுமே நடக்கலை. நீ தான் தேவையில்லாமல் கோவப்பட்டுட்டு இருந்த அப்படின்னு சொல்லும்போது எப்படி பொறுமையாக இருக்க முடியும். மனோஜை விட்டு கொடுக்கவே முடியாது. அதனால தான் நான் ரொம்ப மனசு வேதனைப்பட்டேன். இன்னைக்கு மட்டும் இல்லை, என்னைக்கு இவங்க வந்து மனோஜுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும், கல்யாணம் ஏற்பாடு செய்யணும்னு நினச்சாலும் அப்படிலாம் நடக்க நான் விடவே மாட்டேன். எப்படியோ இந்த சந்தோஷமான விஷயத்த என்கிட்ட சொல்லியிருக்கீங்க அப்படின்னு ரோகிணி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இங்கே பூக்கடையில் மீனா வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. முத்து வந்து சத்யாவுக்கு ஃபோன் பண்ணுறாரு. என்ன சத்யா, அங்கே ரேகா கிட்ட பேசிட்டியா? நீயும் அவங்கள விரும்புகிற உண்மையை சொல்லிட்டியா? இப்போ அவங்க சந்தோஷமாக இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம்மாம்மா, நீங்கள் தான் எனக்கு நிறைய உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டீங்க. நீங்கள் பேசின பேச்சால் தான், உங்கள் மேலே உள்ள நம்பிக்கையில் நான் வந்து ரேகாவை விரும்புகிற விஷயத்த சொல்லிட்டேன். ரேகா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. என்ன, ரேகாவோட அம்மா அப்பான்னு யாருமே நம்ம கல்யாணத்துக்கு சரின்னு சொல்ல மாட்டாங்க. நிறைய பிரச்சனை வரும். எனக்காக நீங்கள் சப்போர்ட் பண்ணணும், என்னை வந்து நீங்கள் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்கணும்னு ரேகா பேசுனாங்க மாமா அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் பார்த்துக்கலாம். நீ ரேகாவை நல்லா பார்த்துக்க, இந்த கல்யாணத்தை எப்படி செஞ்சு வைக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும்போது, உங்கள் மேலே உள்ள நம்பிக்கையில் தான் ரேகா கிட்ட ரொம்ப தெளிவாக பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க சத்யாவும் முத்துவும். இது எல்லாத்தையும் கேட்டுட்ருக்க மீனாவுக்கு ரொம்ப கோபம் வருது. இங்கே சத்யா கிட்ட பேசிட்டு இங்கே வந்து முத்து ஃபோனை வைக்கிறாரு. மீனா சொல்கிறாங்க, என்னங்க, என் தம்பிக்கு தான் ஃபோன் பண்ணிங்களா? சத்யா என்ன சொன்னான் அப்படின்னு கேட்கும்போது, என்ன மீனா இப்படி கேட்குற? என் பேச்சை கேட்டு சத்யா தன்னுடைய விருப்பத்தை ரேகா கிட்ட சொல்லிட்டான். ரேகா ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்களாம். என்ன, இந்த கல்யாணத்துக்கு என் வீட்டிலேருந்து தான் பிரச்சனை வரும், என் அப்பாவும் அம்மாவும் இந்த கல்யாணத்துக்கு சரின்னு சொல்ல மாட்டாங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் நீங்கள் எனக்கு சப்போர்ட்டாக இருக்கணும் சத்யா, கண்டிப்பாக என்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ரேகா பேசியிருக்காங்க. என் மாமா எனக்கு என்ன வேணாலும் செய்வார், எனக்காக கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவார், நம்ம கல்யாணத்தை என் மாமா முத்து நடத்தி வைப்பாருன்னு என் மேலே உள்ள நம்பிக்கையில் சத்யா அப்படிலாம் பேசியிருக்கான். இதை கேட்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு பேசிகிட்டு இருக்காரு முத்து. உடனே மீனா ரொம்ப கோவமாக, என்ன பேசுகிறீங்க? உங்கள் பேச்சை கேட்டு தன்னுடைய விருப்பத்தை ரேகா கிட்ட சொல்லிட்டானா?
இப்படிலாம் செய்யாதன்னு எவ்வளவோ சொன்னேனே சத்யா கிட்ட. குடும்பத்தை பாரு, அம்மாவை பார்த்துக்க, நல்லா சம்பாதிக்கணும், உனக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கையை நாங்கள் அமைச்சு கொடுப்போன்னு எவ்வளவோ பேசினேன். என் பேச்சை கேட்கவே இல்லையா? ரேகா பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு. அவங்க அம்மாவும் அப்பாவும் இந்த கல்யாணத்துக்கு சரி சொல்லலைன்னா நாம் எப்படிங்க இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்க முடியும்? அப்படியே பிரச்சனை செஞ்சாலும் என்னைக்கும் இவங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்குமா என்ன? இந்த உண்மையெல்லாம் என் அம்மாவுக்கு தெரிஞ்சா ரொம்ப மனசு வேதனைப்படுவாங்க. சத்யாவோட வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும்னு நாங்கள் எல்லாரும் யோசிக்கிறோம். உங்கள் பேச்சை கேட்டு சத்யா இப்படி ஒரு முடிவெடுத்து இங்கே ரேகா கிட்ட இந்த உண்மையை சொல்லுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு ரொம்பவே கோபமாக பேசுகிறாங்க மீனா. என்ன மீனா இப்படிலாம் பேசுகிற? எனக்கு மட்டும் சத்யாவோட வாழ்க்கை முக்கியம் இல்லையா என்ன? சத்யா சந்தோஷமா இருக்கணும்னா அவன் நினச்ச வாழ்க்கை அவனுக்கு கிடைக்கணும். ரேகாவை கல்யாணம் பண்ணிக்கணும். பிரச்சனை வரதான் செய்யும். அப்படியே பிரச்சனை வந்தாலும் சத்யாவுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணணும், இந்த கல்யாணத்தை எப்படி நடத்தி வைக்கணும்னு எனக்கு தெரியும். சத்யாவுக்கும் ரேகாவுக்கும் முன்னாடி நின்று நானே கல்யாணத்தை நடத்தி வைப்பேன். நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, சத்யாவோட வாழ்க்கை முக்கியம். இப்போ உன்னுடைய தம்பி சத்யா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கான் தெரியுமா? அதுவே எனக்கு போதும். அதனால தான் நான் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன். இங்கே ரேகாவோட அப்பாவும் அம்மாவும் ரேகாவை கண்டிப்பாக புரிஞ்சுப்பாங்க. ரேகாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடச்சிருக்குன்னு சத்யாவையும் கண்டிப்பாக ஏற்றுப்பாங்க. நீ தேவையில்லாமல் யோசிக்காத அப்படின்னு சொல்லும்போது உடனே மீனா சத்யாவோட வாழ்க்கையை நினச்சி கண் கலங்கி பேச ஆரம்பிக்கிறாங்க. என் தம்பி சத்யா நல்லபடியாக படிப்பை முடிக்கிறதுக்கு காரணம் நீங்கள். அவனுக்கு ஒரு நல்ல வேலை கிடச்சிருக்குன்னு நாங்கள் எல்லாரும் நிம்மதியாக இருக்கும்போது இப்போ சத்யா ரேகாவை தான் விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா என்னால் சந்தோஷமாக பேசக்கூட முடியல. ரொம்பவே குழப்பமாக இருக்குது. இன்னும் என்னென்ன பிரச்சனை வரப்போதோ தெரியல அப்படின்னு ரொம்பவே பதட்டமாக பேசிகிட்டு இருக்காங்க மீனா. மீனா இப்படி பேசுகிறதால ஆறுதலாக பேசுகிறாரு முத்து. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நான் இருக்கேன் மீனா, கவலைப்படாத மீனா அப்படின்னு ஆறுதலாக பேசுகிறாரு முத்து. சத்யா எப்பயும் போல் ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வராரு. மீனா ரொம்பவே கோவமாக அங்கே சத்யா கிட்டே கேள்வி கேட்குறாங்க. என்ன சத்யா, நீ ரேகா கிட்ட பேசுனியா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாக்கா நான் பேசிட்டேன். அது மட்டும் இல்லாமல் நானும் அவங்கள விரும்புகிறேன்ற உண்மையை சொல்லிட்டேன் அப்படின்னு சந்தோஷமாக பேசும்போது அங்கே சந்திரா முன்னாடி சத்யாவை பலார்னு வெளுத்து வாங்குறாங்க மீனா. என்ன வேலை செஞ்சுருக்க அப்படின்னு சொல்லும்போது, அக்கா முத்துமாமா எனக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொன்னார்ல, முத்துமாமா பேசுனதை நீயும் கேட்டுட்டு இருந்தல அப்படின்னு சொல்லும்போது, என் வீட்டுக்காரர் முத்து அப்படி தான் பேசுவார். ஆனால் நம்ம குடும்பத்தை பற்றி நீ யோசிக்க வேண்டாமா? இங்கே ரேகா பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு. அவங்க அப்பா அம்மாவால் பிரச்சனை வந்தால் நம்மளால் தாங்கிக்க முடியுமா? ஏற்கனவே சிட்டி கூட சேர்ந்து நீ என்னென்ன வேலை செஞ்ச, எங்களை எவ்வளோ தலகுனியை வச்சு அவமானப்படுத்தின. மறுபடியும் அப்படிலாம் நடக்கக்கூடாதுன்னு யோசிச்சு நீ நல்லா வேலை பார்த்துட்டு இருக்கேன்னு எல்லார்கிட்டையும் உன்னை பெருமையாக பேசிகிட்டு இருக்கேன். நீ என்னடானா உன்னுடைய வாழ்க்கையை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிட்டல. அப்போ எங்கள் பேச்சை கேட்க மாட்ட. இப்போ நல்லா படித்து முடிச்சிட்ட, இப்போ வேலைக்கு போகிற, அதனால் எங்கள் பேச்சை நீ கேட்கவே வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டல. போதும் சத்யா, இனி என்கிட்ட நீ பேசாத அப்படின்னு சொல்லும்போது, மீனாக்கா நீங்கள் எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்ற நம்பிக்கையில் தான் ரேகா கிட்டே பேசினேன். மற்றபடி அவங்கக்கிட்ட இத்தனை நாள் உண்மையை சொல்லாமல் இருந்தது எதுக்கு தெரியுமா? நம்ம குடும்பத்துக்காக மட்டும்தான். முத்துமாமா இப்படி பேசினதுக்கப்புறமா உன்னுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும்னு சொன்னதுக்கப்புறமா நான் செய்கிறது எல்லாமே சரிதான் அப்படின்னு தான் ரேகா கிட்டே பேசுனேனே தவிர்த்து நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் வேறு ஒன்றும் இல்லைக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. போதும் போதும், இதுக்கு மேலே என்கிட்ட பேசாதன்னு சொல்லும்போது அங்கே சந்திரா என்ன மீனா என்னாச்சுன்னு கேட்கும்போது, அம்மா இங்கே வீட்டுக்கு வந்தாங்கல்ல, கேக்கெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்கல்ல ரேகா, உங்கள் பையன் ரேகாவை விரும்புகிறானா அப்படின்னு சொன்னதை கேட்டுட்டு, என்னது சத்யாவா? நம்ம சத்யாவா? சத்யா, மீனா சொல்கிறது எல்லாமே உண்மைதானா அப்படின்னு கேட்கும்போது தலை குனிஞ்சு நிற்கிறாரு சத்யா. உடனே சத்யா சொல்கிறாரு, அம்மா என்னை மன்னிச்சிருங்கம்மா, இத்தனை நாள் உங்கள் பேச்சை கேட்கணுன்ட்டு இருந்தேன். ஆனால் முத்துமாமா தான் நீ என்ன செஞ்சாலும் சரியாக தான் இருக்கும், உன்னுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும்னா ரேகா உன்னை விரும்புகிறாங்க, நம்ம குடும்பத்தையும் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, உன்னுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும், நீ உண்மையாகவே ரேகாவை விரும்புகிறனா நீ இந்த உண்மையை சொல்லிடு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வேறு பிறந்தநாள்மா, அன்றைக்கி ரேகா நான் சந்தோஷமாக இருக்கணும்னு எனக்கு எல்லாத்தையும் ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து வாங்கி கொடுத்தாங்க. அதே மாதிரி நானும் உண்மையை சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, மீனா கேட்குற கேள்வி சரிதானே? இப்போ தான் வேலைக்கு போயிருக்க, கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்க, அதுக்குள்ளே உன் வாழ்க்கையை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிட்டியா? ஏன் நாங்கள் உனக்காக ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க மாட்டோமா? என்ன சத்யா, இதெல்லாம் தேவையா நம்ம குடும்பத்துக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதுமா, அவங்கள மாதிரி நம்மக்கிட்ட நிறைய பணம் இல்லை, வசதி இல்லை, இதெல்லாம் ரேகா பார்க்கலம்மா. அவங்க வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும்னு என்னை நம்பி என்னை விரும்புகிறதா சொல்லியிருக்காங்கம்மா. அவங்க வீட்டில் நிறைய பணம் இருக்குது, ஆனால் அவங்கள அக்கறையாக பார்த்துக்கிறதுக்கு யாருமே இல்லை. அவங்க அப்பாவும் அம்மாவும் இப்போ ஒரே வீட்டில் கூட இல்லைம்மா. அது மட்டும் இல்லாமல் ரேகாவை யாரும் சரியாக கவனிக்கிறது இல்லைன்னு தான் என்கிட்ட பேச ஆரம்பித்தாங்க. ரேகா கிட்ட நீங்களும் பேசி பாருங்கள், அவங்கள புரிஞ்சுப்பீங்க. இந்த வீட்டுக்கு பொறுப்பான மருமகளாக இருப்பாங்கம்மா ரேகான்னு சொல்லும்போது, அது எப்படி? இவ்வளோ பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு நம்ம வீட்டில் மருமகளாக இருப்பாங்களா?
உன்னை எங்ககிட்டேருந்து பிரித்து கூப்பிட்டு போயிடுவாங்க. நீ வேணும்னா பெரிய வீட்டில் சந்தோஷமாக உன்னுடைய வாழ்க்கையை பார்த்துக்கலாம். ஆனால் எனக்குன்னு இருக்கிறது நீ மட்டும் தானே. நீயும் அப்புறம் அவங்க பேச்சை கேட்டுட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டேன்னா அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிக்கிறாங்க சந்திரா. அதெல்லாம் நடக்காதுமா. அது எப்படிம்மா என் கல்யாணத்துக்காகவும் என் வாழ்க்கைக்காகவும் உங்கள் எல்லாரையும் விட்டு கொடுத்துருவேனா என்ன அப்படின்னு பேசுகிறாரு சத்யா. ரேகா இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்னா, ரேகாவோட அம்மாவும், அப்பாவும் இந்த கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லணும். இல்லன்னா இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது. அவங்களால என்னென்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரியாம தான் இப்போ வரைக்கும் நான் வந்து சத்யா கிட்ட கேள்வி கேட்குறேன். ஆனா சத்யா சரியா புரிஞ்சுக்காம எப்படி பேசுறான் பாருங்கம்மா. என் வீட்டுக்காரர் என்ன புரிஞ்சுக்கல, இந்த சத்யாவும் என்ன புரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லி மீனா ரொம்ப கோவமா பேசிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அம்மா என்னம்மா மீனாக்கா இப்படி பேசுறாங்க அப்படின்னு அழுதுகிட்டே கேட்குறாரு சத்யா. வேற என்ன சொல்ல முடியும்? நம்ம குடும்பத்தை நீயும் புரிஞ்சுக்கலல்ல. அவங்களால பிரச்சனை வந்தால் எப்படி சமாளிக்க முடியும்? முத்து மாப்பிள்ளை நமக்கு எவ்வளவோ உதவி செஞ்சுருக்காரு. உன்னுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும்னு முத்து மாப்பிள்ளை இப்படி பேசியிருந்தாலும் நீ வந்து உன்னுடைய வாழ்க்கைக்காக நம்ம குடும்பத்தை பற்றி யோசிச்சிருக்கணும். நீயும் யோசிக்காமல் இப்படி ஒரு முடிவெடுத்துட்ட. அதான் மீனா இப்படி ரொம்ப கோவமாக பேசிட்டு போகிறா. இதுக்கு மேலே என்ன பிரச்சனை வந்தாலும் சத்யா நீ தான் பார்த்துக்கணும். அவ்வளவுதான். இனி ரேகா உன்னை பார்க்குறதுக்கு நம்ம வீட்டுக்கு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்ன என் வீட்டில் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு ரேகா கிட்ட பேசிட்டு வந்தா, ஒரு பக்கம் மீனாக்கா இப்படி பேசுகிறாங்க. என் அம்மாவும் என்னை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. இதுக்காக தான் நான் இவ்வளோ யோசித்தேன். அதே மாதிரி வீட்டில் நம்மளை யாரும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லி கண் கலங்கி நிற்கிறாரு சத்யா. பார்வதி கதை சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா, பார்வதி இந்த முறை நீங்கள் இந்த கதையை ரொம்ப நல்லா சொல்லியிருக்கீங்க. இந்த கதையை கேட்குற எல்லாரும் கண்டிப்பாக உங்களை பாராட்டி பேச போகிறாங்க அப்படின்னு பெருமையாக பேசிகிட்டு இருக்காரு பார்வதியோட ஃப்ரெண்டு. இதெல்லாம் கேட்ட பார்வதி சந்தோஷமா, இன்னும் வேறு ஏதாவது வேலை இருக்கா, இல்லை மறுபடியும் கதை சொல்லணுமா அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க வேலையை கவனமாக பார்த்துட்ருக்காங்க. அந்த சமயம் பார்வதி வீட்டுக்கு விஜயாவும் சிந்தாமணியும் வராங்க. 2 பேரும் பேசிகிட்டே வராங்க. ஆனால் பார்வதி அவங்க 2 பேரையும் கண்டுக்காமல் அவங்க வேலையை பார்க்குறாங்க சிந்தாமணி. என்ன மேடம் இது? பார்வதி உங்கள் ஃப்ரெண்டு. நீங்கள் வந்த உடனே காஃபி கொண்டு வந்து கொடுக்கலாம், இல்லை உங்ககிட்ட வந்து பேசலாம். வர வர பார்வதி சரியில்லை, நம்மக்கிட்ட பேசுகிறதும் இல்லை. என்கிட்ட பேச வேண்டாம் மேடம், ஆனால் நீங்கள் வந்திருக்கீங்க, உங்ககிட்ட பேசாமல் இருந்தால் எப்படி அப்படின்னு சொல்கிறாங்க சிந்தாமணி. உங்களுக்கு என்னை பற்றி புரியுது, ஆனால் பார்வதி தன்னுடைய வேலை தான் முக்கியம்ன்ட்டு நினைக்கிறாளே, என்ன செய்ய அப்படின்னு சொல்லும்போது, நான் வேணும்னா ஒரு யோசனை சொல்லட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க சிந்தாமணி. உடனே இங்கே வந்து விஜயா சொல்கிறாங்க, என்ன சிந்தாமணி என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை உங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது, ஆனால் பார்வதி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதில்ல. ஏன் மனோஜுக்கு ஒரு நல்ல வரன் கிடைக்கணும்னு எல்லார்கிட்டேயும் சொல்கிறீங்க, ஆனால் பார்வதிக்கு உங்களை பற்றி கொஞ்சம் கூட அக்கறையே இல்லை. இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு உங்களுக்கு தெரியுதா? பார்வதியோட ஃப்ரெண்டு தான். சிவன் இந்த வீட்டுக்கு வர்றது சரியில்லை. அவர் வரதால தானே இங்கே உங்கள் ஃப்ரெண்டு பார்வதி உங்களை கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. முதல்ல தேவையில்லாமல் பிரச்சனை செய்யணும். எப்படியாவது பார்வதியோட ஃப்ரெண்டு இனி இந்த வீட்டு பக்கம் வராமல் நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, அது எப்படி முடியும்? ஏற்கனவே பார்வதியோட பையன்கிட்ட பேசி வர வச்சு நான் எவ்வளவோ பிரச்சனை செஞ்சுட்டேன். அதனால் பார்வதி எவ்வளோ கோவப்பட்டா. அப்புறம் கொஞ்ச நாள் பார்வதி என்கிட்ட பேசவே இல்லை. இப்போ தான் பார்வதி கிட்ட பேச ஆரம்பிச்சிருக்கேன். மறுபடியும் பிரச்சனை செய்யணுமா? முடியவே முடியாது. நீங்கள் எப்படி பேசுவீங்க? பிரச்சனை வந்ததுக்கப்புறம் அமைதியாக கிளம்பிடுவீங்க. நீங்கள் எப்படி எனக்கு முக்கியமோ அதே மாதிரி பார்வதியும் முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. நீங்கள் தான் மேடம் அப்படி நினைக்கிறீங்க, பார்வதி அப்படி நினைக்கலையே அப்படின்னு சொல்லும்போது, இப்போ என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னு கேட்கும்போது, பார்வதி இந்த வேலையை பார்த்துட்டு இருந்தா அப்புறம் உங்களை புரிஞ்சுக்க மாட்டாங்க, உங்களை கண்டுக்க மாட்டாங்க. முன்னாடியெல்லாம் நீங்கள் வந்த உடனே விஜயா உனக்கு என்ன வேணும், சமைச்சு கொடுக்கட்டுமா, காஃபி தரட்டுமா, ஜூஸ் எடுத்துகிட்டு வரட்டுமான்னு உங்கள் மேலே பார்வதி எவ்வளோ அக்கறையாக இருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு நல்ல வருமானம் வருது, நல்லா சம்பாதிக்கிறாங்க. பார்வதிக்கு உதவி செய்கிறது அவங்க ஃப்ரெண்டு தானே. நல்ல பணம் வந்த உடனே உங்ககிட்ட பேசாமல், உங்களை கண்டுக்காமல், உங்களை எதிர்த்து பேசுகிறது, ஏன் உங்களை கவனிக்காமல் இருந்தால் என்னாலேயே தாங்கிக்க முடியல. பாவம் நீங்கள் வீட்டில் நடக்கிற பிரச்சனையால் தான் பார்வதி வீட்டுக்கு வரீங்க. இங்கேயே உங்களுக்கு நிம்மதி இல்லைன்னா எப்படி? இப்படி பார்வதி ரொம்ப மனசு மாறிட்டாங்க. அவங்க நம்மளை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கெல்லாம் காரணம் பார்வதியோட ஃப்ரெண்டு தானே. நீங்கள் தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செஞ்சிங்கன்னா இனி இந்த வீட்டு பக்கமே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பார்வதியோட ஃப்ரெண்டு கிளம்பி போயிடுவார். அப்புறம் என்ன, இந்த வேலையை பார்வதி செய்ய முடியாது. இந்த வேலையை செய்யலைன்னா, கதை சொல்லலைன்னா அவங்களுக்கு எப்படி வருமானம் வரும், எப்படி நல்ல பேர் கிடைக்கும்? இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. யோசிச்சு எப்பயும் போல் பேச ஆரம்பிங்க. உங்களால் முடியும். உங்கள் ஃப்ரெண்டு பார்வதி உங்கள் பேச்சை கேட்கணுன்னா, அவங்க நல்லா சம்பாதிக்கக்கூடாதுன்னா நீங்கள் தான் ஏதாவது முயற்சி செய்யணும். நீங்கள் ஏற்கனவே அவங்க பையன்கிட்ட பேசி பிரச்சனை செஞ்சீங்க. அதுக்கப்புறம் பார்வதி மறுபடியும் திருந்தாமல் தன்னுடைய வேலை தான் முக்கியம், யாரையும் எதிர்பார்க்க மாட்டேன்னு இப்படி பேசுகிறதுக்கு காரணம் இந்த வேலை இருக்கிறதுனால தானே. அதனால் இந்த வேலையை செய்யணும்னா கண்டிப்பாக பார்வதிக்கு அவங்க ஃப்ரெண்டோட உதவி தேவைப்படும். தனியாக இருந்து பார்வதியால் இந்த வேலையை செய்ய முடியாது.
நல்லா சம்பாதிச்சா பார்வதி உங்கள கண்டுக்க மாட்டாங்க. இதே எந்த வருமானமும் இல்லைன்னா, விஜயா அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட பேச வருவாங்கல்ல. அதனால தான் சொல்றேன். உங்கள கண்டிப்பா பார்வதி எதிர்பார்க்கணும். விஜயா என் ஃப்ரெண்டுன்னு உங்க பேச்ச கேட்டு, நீங்க வந்த உடனே நீங்க சொல்ற ஒவ்வொரு வேலையவும் பார்வதி செய்யணும். மீனா தான் உங்கள புரிஞ்சுக்கல, உங்கள எதிர்த்து பேசுவாங்க. ஆனா பார்வதி அப்படி இல்லல்ல. அதனால நான் சொல்ற மாரி செய்யுங்க. எல்லாம் நல்லபடியா நடக்கும் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா சொல்றீங்க? அப்ப சிவன் வந்து என் ஃப்ரெண்டு பார்வதிய பார்க்க வரதுனாலயும், சம்பாதிக்கிறதுனாலயும் தான் பார்வதி என் பேச்ச கேட்க மாட்டேங்கிறாளா? இப்பவே பேசுறேன். நீங்க சொன்ன மாதிரியே உடனே பிரச்சனை செய்றேன். இப்ப பாருங்க. கண்டிப்பா இனி வந்து பார்வதியோட ஃப்ரெண்டு இந்த வீட்டு பக்கமே வரமாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு, இங்க விஜயா சிந்தாமணி பேச்ச கேட்டு பார்வதிக்கு பிரச்சனை செய்யணும். இதன் மூலமா பார்வதிய பார்க்கறதுக்கு அவங்க ஃப்ரெண்டு வரவும் கூடாது. இவங்க இந்த வேலை செய்யவும் கூடாது. இதன் மூலமா பார்வதிக்கு எந்த வருமானமும் வரக்கூடாது. அப்பதான் பார்வதி என் பேச்ச கேட்பா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. சிந்தாமணி சொல்றது எல்லாமே சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு, பார்வதி அப்படின்னு விஜயா கூப்பிடுறாங்க. எனக்கு காஃபி வேணும் பார்வதி அப்படின்னு சொல்றாங்க விஜயா. எனக்கு மட்டும் இல்ல, சிந்தாமணிக்கும் சீக்கிரமா காஃபி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. உடனே பார்வதி சொல்றாங்க, விஜயா எனக்கு நிறைய வேலை இருக்கு. நீ சிந்தாமணி கிட்ட பேச தானே வந்த. பேசிட்டு உடனே கிளம்புங்க. நீ சொல்ற வேலையெல்லாம் என்னால் செஞ்சிட்டு இருக்க முடியாது. நீ முன்னாடி மாதிரி என்கிட்ட வேலை சொன்னா என்னால் செய்ய முடியாது. நான் என்ன இப்போ சாதாரண வேலையை செஞ்சுட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். இப்போ நான் நிறைய கதையெல்லாம் பேசி அனுப்பணும். அப்போ தான் எனக்கு நல்ல வருமானம் வரும் அப்படின்னு சொல்லும்போது, உனக்கு உன்னுடைய வேலை முக்கியம். ஆனால் உன்னுடைய ஃப்ரெண்டு காஃபி வேணும்னு கேட்குறேன். இவ்வளோ நேரமாக பேசிகிட்டு இருக்க, என்னை கண்டுக்க மாட்டேங்கிற. சிந்தாமணியை மட்டும் பார்க்க வரல, உன்கிட்ட பேச தான் வந்தேன். இப்போ என்கிட்ட பேச முடியுமா இல்லையா? காஃபி தர முடியுமா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ உன்கிட்ட பேசவும் முடியாது. நீ கேட்குற வேலையை செஞ்சு கொடுக்கவும் முடியாது. கிச்சனுக்கு போய் உனக்கு என்ன வேணுமோ நீயே பார்த்து செஞ்சுக்க வேண்டியதானே. அது மட்டும் இல்லை, உனக்கு வேணும்னா சமைச்சு கூட சாப்பிடு. ஆனால் காஃபி தரது, ஜூஸ் தரதுன்னு இந்த வேலையை உனக்காக செய்யவே முடியாது. போதுமா அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இந்த விஜயாவுக்கு வேறு வேலை இல்லை. எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இப்படி தான் மீனா கிட்ட பிரச்சனை செஞ்சு மீனாவை அனுப்பிட்டா. அதே மாதிரி முத்துக்கிட்டேயும் பிரச்சனை செஞ்சுட்டு முத்துவையும் அங்கேருந்து அனுப்பணும்னு நினைக்கிறா. இப்போ என்கிட்ட என்ன பிரச்சனை செய்யணும்னு விஜயா வேணும்னே இப்படி பேசுகிறான்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு என் வேலை தான் முக்கியம். நான் சம்பாதிச்சாதான் என் வாழ்க்கையை பார்த்துக்க முடியும். இங்கே விஜயா பேச்சை கேட்டுட்டு இருந்தா எனக்கு எந்த வருமானமும் வராது. விஜயா என் வீட்டுக்கு வரலனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இருக்கட்டும் மேடம், இருந்தாலும் பார்வதி நீங்கள் விஜயா வந்து இவ்வளோ கேட்குறாங்கல்ல, நீங்கள் பேசிட்டு வாங்கல்ல, இல்லைனா தேவையில்லாமல் பிரச்சனை செய்வாங்க அப்படின்னு சொல்கிறாரு இங்கே பார்வதியோட ஃப்ரெண்டு. அதெல்லாம் முடியாது. நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், நான் என் வேலையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்ன பார்வதி எதிர்த்து பேசுகிற? என்னால் தான் மீனா அங்கேருந்து கிளம்பி போனான்னு சொல்கிறது உண்மைதான். அதுக்காக இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க. போயிட்டு சிவன்கிட்ட சொல்கிறாங்க, என்ன சிவன், இப்படி பார்வதி பேசுகிறதுக்கு காரணமே நீங்கள் தானே. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? நீங்கள் உண்மையாகவே பார்வதியோட ஃப்ரெண்டா என்ன அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம், இதில் என்ன சந்தேகம் அப்படின்னு கேட்குறாரு பார்வதியோட ஃப்ரெண்டு. எனக்கு என்னவோ அப்படி தெரியல. இப்போ கூட தன்னுடைய பையன் பேசலைன்ற எண்ணம் பார்வதிக்கு கொஞ்சம் கூட இல்லை. யாரும் பேசலைனாலும் பரவாயில்ல, நான் யாரையும் எதிர்பார்க்கவே மாட்டேன், ஏன்னா எனக்கு நல்ல வருமானம் வருதுன்னு பார்வதி இப்படிலாம் நினைக்கிறா. இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான். இப்படி அவங்க குடும்பத்தையே பிரிச்சிட்டிங்கல்ல, இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே. இன்னும் என்னெல்லாம் செய்யணும் திட்டம் போட்டு இங்கே வந்திருக்கீங்க. என் கிளாஸுக்காக வந்தீங்க. ஆனால் இப்போ நீங்கள் பார்வதியோட ஃப்ரெண்டாக இருக்கீங்க, பார்வதிக்கு உதவி செய்கிறீங்க. பார்வதி என்னை ஃப்ரெண்டாக பார்க்குறதும் இல்லை, எனக்கு என்ன வேணும்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறதும் இல்லை, நான் என்ன பேச வரேன்னு புரிஞ்சுக்கிறதும் இல்லை. என் ஃப்ரெண்டையும் என்னையும் பிரிச்சிட்டிங்கல்ல, இப்போ உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமே. இப்போ பார்வதி நல்லா சம்பாதிக்கிறா, அதனால என்னை கண்டுக்கிறது இல்லை. நான் எவ்வளோ மனசு வேதனைப்படுறேன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சிவன்கிட்ட கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க விஜயா. என்ன பேசுகிறீங்க? நீங்கள் உண்மையாகவே அவங்களுக்கு ஃப்ரெண்டாக இருந்திருந்தா அவங்க பையனை வர வச்சு பிரச்சனை செஞ்சுருக்க மாட்டீங்க. நீங்கள் பார்வதியை புரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லும்போது எனக்கு தெரியும். நீங்களும் பார்வதியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க. அதனால தான் பார்வதிக்கு உதவி செய்கிற மாதிரி நடித்து ஏமாத்திட்டு இருக்கீங்க. உங்களை பற்றி எனக்கு தெரியாதா? பார்வதி வேணும்னா உங்களை நம்பலாம், ஆனால் என்றைக்குமே உங்களை நான் நம்பவே மாட்டேன். போதுமா அப்படின்னு சொல்லும்போது, விஜயா மேடம் ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க? உண்மையாகவே உங்கள் கிளாஸுக்கு நான் வந்தேன். ஆனால் பார்வதி எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருக்காங்க. அவங்களுக்கு முடிஞ்ச உதவியை நான் செய்யணும்னு நினச்சேன். இதில் என்ன தப்பு இருக்குது? என் ஃப்ரெண்டு பார்வதிக்கு கண்டிப்பாக எவ்வளோ வேணாலும் உதவி செய்வேன். ஆனால் நீங்கள் என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இப்படி பேசுனீங்கன்னா என்னால் பொறுமையாக இருக்க முடியாது. பரவாயில்ல, உங்களை பற்றி எனக்கும் தெரியும். நீங்கள் இப்படி தான் பேசுவீங்கன்னு தெரிஞ்சுட்டு தானே உதவி செய்கிறேன். நீங்கள் என்ன வேணாலும் பேசுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கே பொறுமையாக பார்த்துக்கிட்டே இருக்காங்க பார்வதி. விஜயா தேவையில்லாமல் பேசாத விஜயா அப்படின்னு சொல்லும்போது, நீ அமைதியாக இரு பார்வதி, உனக்கு நல்லது செய்யணுன்னு தான் அப்படி பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்க. நீ எனக்கு நல்லது செய்ய போறியா
அப்படி நினச்சிருந்தா இப்படி பேசியிருக்கவே மாட்டேன்னு சொல்கிறாங்க பார்வதி. என்ன பார்வதி, நீயும் அப்போ உன்னுடைய ஃப்ரெண்டை வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறியா? இதெல்லாம் சரியில்லை. அதனால தான் உன்னுடைய பையன் இப்போ வரைக்கும் உன்கிட்ட பேச மாட்டேங்கிறான். உன்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு தான் உன்னை கண்டுக்காமல் இருக்காங்க. நீ இன்னும் திருந்தாமல் இருந்தா எப்படி? வேலை தான் முக்கியம்னு நினைக்கிற? இவ்வளோ நேரம் நின்று பேசிகிட்டு இருக்கேன், உன்னை கூப்பிடுறேன், நீ என்ன என் பேச்சை கேட்கவே மாட்டேங்கிற? நீ எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருக்கணும்னா இப்போவே இந்த வேலையெல்லாம் வேண்டான்னு உன்னுடைய ஃப்ரெண்டை இங்கேருந்து அனுப்பிடு. அதுதான் உன்னுடைய வாழ்க்கைக்கு நல்லது. இல்லைனா நான் சொன்ன மாதிரியே நீயும் உன்னுடைய ஃப்ரெண்டை விரும்புகிறேன்னு தான் நான் கண்டிப்பாக யோசிப்பேன் அப்படின்னு சொல்லும்போது, இங்கே சிவன் ரொம்ப கோவமா பார்வதி போதும் அப்படின்னு சொல்லும்போது, இத்தனை நாள் என்னென்னவோ பேசியிருக்கீங்க, பொறுமையாக இருந்திருக்கேன். ஆனால் பார்வதியை பற்றி இப்படிலாம் பேசுனீங்க, நான் பொறுமையாகவே இருக்க மாட்டேன். அவங்க எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருந்திருக்காங்க. ஏன் ஏன் எனக்கு ஒரு பிரச்சனைன்னு உடனே அவங்க உதவி செஞ்சுருக்காங்க. இத்தனை நாள் இத்தனை வருஷம் பார்வதி தனியாக இருந்து கஷ்டப்பட்டுருக்காங்க. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு என்ன செஞ்சீங்க? இப்போவும் இப்படியெல்லாம் பேசி அவங்கள அவமானப்படுத்துகிறீங்களே, அசிங்கமாக இல்லை? உண்மையாகவே நான் ஒரு நல்ல ஃப்ரெண்டாக தான் இருக்கேன். பார்வதியை பற்றி இப்படிலாம் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா நான் பொறுமையாக இருக்க மாட்டேன். நீங்கள் இந்த வீட்டுக்கு வரதால தானே இப்படி பேசுகிறீங்க. எதுக்கு வரணும், எதுக்கு எங்களுக்கு பிரச்சனை செய்யணும்? நீங்கள் சந்தேகப்படுறீங்கன்றதுக்காக உங்ககிட்ட உண்மையை நிரூபிக்கணுன்ற அவசியம் எங்களுக்கு இல்லை. பார்வதி அவங்க வேலையை பார்த்து சம்பாதிக்கிறாங்க, யாரையும் எதிர்பார்க்காம இருக்கிறாங்க, அவங்க வாழ்க்கையை பார்த்துக்கிறாங்க. அதை பார்த்து நான் சந்தோஷப்படுறேன். ஏன்னா என் வாழ்க்கையிலும் நான் தனியாக இருந்து ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கேன். அதனால யாருமே உதவி செய்யலைன்னா எவ்வளோ கஷ்டப்படணும்னு எனக்கு தெரியும். ஆனால் நீங்கள் பொறாமப்படுறீங்க. பார்வதி முன்னேறதை பார்த்து உங்களுக்கு பிடிக்கல. அதனால சிந்தாமணி பேச்சை கேட்டு இப்படி பேசிட்டு இருக்கீங்க. எனக்கு உங்களை பற்றி தெரியாதா? நீங்களும் தான் சம்பாதிக்கணும்னு பார்வதி வீட்டுக்கு வந்தீங்க. பார்வதி உங்களுக்கு எவ்வளவோ உதவி செஞ்சுருக்காங்க. இப்போ பார்வதி நல்லா சம்பாதிக்கிறத பார்த்துட்டு உங்கள் 2 பேரால் தாங்க முடியல, பிரச்சனை செய்யணும்னு நினைக்கிறீங்க. நீங்கள் என்ன பேசினாலும் பார்வதிக்கு நான் எப்பயும் போல உதவி செய்வேன். ஆனால் பார்வதியை பற்றி பேசுனீங்கன்னா அவ்வளவுதான். இப்போ சொல்கிறேன், நீங்கள் இனி இந்த வீட்டுக்கு வரக்கூடாது. என் ஃப்ரெண்டு பார்வதியை பார்த்து பேசுறது, பிரச்சனை செய்கிறதுன்னு இப்படி ஏதாவது செஞ்சீங்க அவ்வளவுதான். பார்வதியை பற்றி பேச உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை. ஏன்னா பார்வதி உங்களுக்கு ரொம்ப நல்ல ஃப்ரெண்டாக தான் இருந்தாங்க. அவங்க குடும்பத்தில் பிரச்சனை செஞ்சதே நீங்கள் தான். அதனால் பார்வதிக்கு நீங்கள் எந்த உதவியும் செய்ய தேவையில்ல. அதே மாதிரி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறத பொறுமையாக பார்த்துட்டு இருக்க முடியாது அப்படின்னு ரொம்ப கோபமாக பேசுகிறாரு சிவன். என்ன பார்வதியோட ஃப்ரெண்டு இப்படிலாம் பேசுகிறாரு? நம்ம தேவையில்லாமல் சிந்தாமணி பேச்சை கேட்டுட்டு இப்படிலாம் பிரச்சனை செஞ்சிட்டோமோ அப்படின்னு பார்வதியை பார்க்கும்போது பார்வதி சொல்கிறாங்க, அதான் என் ஃப்ரெண்டு சொல்லிட்டாருல்ல, இனி நீ இந்த வீட்டுக்கு வர வேண்டான்னு. அப்புறம் எதுக்கு என் வீட்டில் நின்று பேசிட்டு இருக்க? இப்போவே இங்கேருந்து கிளம்பு விஜயா. இனி என்ன ஆனாலும் சரி, நீ என் ஃப்ரெண்டே கிடையாது. என்னை பார்க்கணும் பேசணும்னு என் வீட்டுக்கு வந்த அவ்வளவுதான். நீ பேசின பேச்சுக்கு இப்போவே எல்லாரும் முன்னாடியும் உன்னை பலார் பலார்னு வெளுத்து வாங்கியிருப்பேன். ஏற்கனவே என் பையன்கிட்ட தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செஞ்சது பத்தாதுன்னு என் ஃப்ரெண்டு எனக்கு உதவி செஞ்சது பிடிக்காம என் வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் செய்கிறதுக்காக எப்படியெல்லாம் பேசுகிற? எப்படி உன்னால் இப்படிலாம் யோசிக்க முடியுது? நீயா யோசிச்சியா, இல்லை சிந்தாமணி இந்த பிரச்சனை செய்ய சொல்லி கொடுத்தாங்களான்னு கேட்கும்போது இங்கே விஜயா மெதுவாக சிந்தாமணியை பார்க்குறாங்க. சிந்தாமணி சொல்கிறாங்க, மேடம் எனக்கு நிறைய வேலை இருக்குது, நான் கிளம்பட்டுமா அப்படின்னு சொல்லும்போது விஜயா யோசிக்கிறாங்க. இதே மாதிரி தான் பிரச்சனை ஆரம்பித்த உடனே சிந்தாமணி கிளம்பிடுவாங்க. ஆனால் பார்வதி இப்படி பேசுகிறாளே, இனி பார்வதியை பார்க்க பார்வதி வீட்டுக்கு நான் வரவே கூடாதா? அமைதியாக இருந்திருக்கணும். எனக்கு இதெல்லாம் தேவையில்லாத வேலை தான். சிந்தாமணி பேச்சை கேட்டு இங்கே வந்து சிவன்கிட்ட இவ்வளோ கோபமாக பேசுனது என்னுடைய தப்பு. சிவன் வந்து என் ஃப்ரெண்டு பார்வதிக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காருன்னா நானும் பார்வதி இப்படிலாம் பேசியிருக்க கூடாதுல்ல. நான் தான் புரிஞ்சுக்காமல் பேசிட்டேன். பார்வதி இல்லை என்னை மன்னிச்சிரு பார்வதின்னு சொல்கிறாங்க. என்னது, உன்னை மன்னிக்கணுமா? எதுக்கு மன்னிக்கணும்? நீ என் ஃப்ரெண்டு தானே. இப்படிலாம் பேசுகிறதுக்கு முன்னாடி யோசனை பண்ணியிருக்கணும். நீ என்ன நினச்சிட்ருக்க? உன் விருப்பத்துக்கு என்ன வேணாலும் பேசலாம்னு நினைக்கிறியா? போதும் போதும், நீ என் ஃப்ரெண்டே கிடையாது. இப்போ இங்கேருந்து கிளம்பு. நாளைக்கு மன்னிப்பு கேட்டு மறுபடியும் பார்வதி வீட்டுக்கு போகலாம், பார்வதி அமைதியாக இருப்பான்னு நினச்ச அவ்வளவுதான். நீ மீனாவுக்கு நல்ல மாமியாரும் கிடையாது, எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டும் கிடையாது, நீ திருந்த போகிறதும் கிடையாதுன்னு தெளிவாக புரிஞ்சதுக்கப்புறமா நீ எதுக்கு என் வீட்டுக்கு வரணும்? நீ என்கிட்ட பேசவே வேண்டாம். இப்போ கிளம்புறியா இல்லையா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை பார்வதி, நான் என்ன சொல்ல வரேன்னா எல்லாத்துக்கும் காரணம் சிந்தாமணி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. போதும் போதும், சிந்தாமணியும் நீயும் என்னெல்லாம் யோசிப்பீங்கன்னு எனக்கு தெரியாதா விஜயா? சிந்தாமணி பேச்சை கேட்டு தானே உன்னுடைய வீட்டில் நீ பிரச்சனை செஞ்சு மீனாவையும் அங்கேருந்து அனுப்பிட்ட. சிந்தாமணியை நம்பி நீ ஏமாந்து போய் நிற்க போகிற, பார்த்துக்கிட்டே இரு. என்ன தேவையில்லாமல் பேசினல்ல, இனி என் வீட்டு பக்கம் வராது, கிளம்பிரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அழுதுகிட்டே மன்னிப்பு கேட்குறாங்க. வேண்டாம், நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்கவும் வேண்டாம், உன்னை என் ஃப்ரெண்டாக நான் ஏற்றுக்கவும் வேண்டாம். இப்படி எனக்கு ஒரு ஃப்ரெண்டு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்ன பார்வதி இப்படி பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே விஜய் அங்கேருந்து கிளம்புறாங்க. உடனே சிவன் சொல்கிறாரு, என்னை மன்னிச்சிடுங்க. உங்கள் ஃப்ரெண்டு பார்வதி கிட்ட இவ்வளோ கோபமாக பேசுவேன்னு நினைக்கவே இல்லை. உங்களை பற்றி அவங்க புரிஞ்சிக்காம
விஜயா பேசின உடனே நானும் ரொம்ப கோவப்பட்டுட்டேன் அப்படின்னு பார்வதி கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க பார்வதியோட ஃப்ரெண்டு. இல்லை, நீங்கள் பேசுனது எல்லாமே சரிதான். விஜயா இந்த வீட்டுக்கு வந்தாலே பிரச்சனை தான் வருது. அதனால என் வேலையை நான் பார்க்கக்கூடாதுன்றதுக்காக விஜயா இப்படி பேசுவான்னு நினைக்கல. இனி விஜயா இந்த வீட்டு பக்கம் வராமல் நான் பார்த்துக்கிறேன். எனக்கு என் வேலை முக்கியம். நீங்கள் இந்த வேலைக்காக உதவி செய்கிறீங்க. அதனால் விஜயா பேச்சை நான் கேட்க போகிறதும் இல்லை. நீங்கள் எனக்காக சப்போர்ட் பண்ணி பேசியிருக்கீங்க. இதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு பார்வதி தன்னுடைய ஃப்ரெண்டு கிட்ட சொல்லும்போது இங்கே வந்து சிவன் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இங்கே விஜயா யோசிக்கிறாங்க, சிந்தாமணி பேச்சை கேட்டு இப்படி தேவையில்லாமல் பேசினதால என் ஃப்ரெண்டு பார்வதி ரொம்ப கோவப்பட்டுட்டா. இனி பார்வதியை பார்க்க பார்வதி வீட்டுக்கு நான் போகவே முடியாது. இந்த சிந்தாமணி பேச்சை நான் கேட்டிருக்கவே கூடாது. இனி என் வீட்டு பக்கமே வராத விஜயா அப்படின்னு பார்வதி சொல்லிட்டா. இந்த பிரச்சனைக்கு காரணமே சிந்தாமணி தான் அப்படின்னு சிந்தாமணி மேலே ரொம்பவே கோவமாக இருக்காங்க விஜயா.